தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 45வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தினந்தோறும். வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரைமேரு, தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 45. மனம் செய்து கொள்ளும் ஆணின் இயல்பு. பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே. பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே. எண்ணில் தனம் விரும்பும் என்ற தாய். நன்னடையில் கூறிய நல் சுற்றம் குலம் விரும்பும். காந்தனது பேரழகுதான் விரும்பும் பெண். மனம் செய்து கொள்ளும் ஆணின் இயல்பு. பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே. பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே. எண்ணில் தனம் விரும்பும் என்றதாய். நன்னடையில் கூறிய நல் சுற்றம் குலம் விரும்பும். காந்தனது பேரழகுதான் விரும்பும் பெண். ஒரு பெண்ணை ஒருவனுக்கு மனம் செய்து கொடுக்க நேரும்போதில் அப்பெண்ணின் தந்தை மணமகனிடத்தில் உள்ள கல்வியையே விரும்புவான். அப்பெண்ணை பெற்ற தாய் அம்மணமகனிடம் எண்ணற்ற செல்வம் இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். அவர்களுக்கு இடையில் உள்ள சுற்றத்தார் அந்த ஆடவனுக்குரிய மரபை விரும்புவர். இனி மனம் செய்து கொள்ள இருக்க அப்பெண்ணோ தன்னை மணந்து கொள்ளும் ஆடவனின் உயர்ந்த அழகையே விரும்புவாள். மீண்டும் பாடலை பார்ப்போம். மனம் செய்து கொள்ளும் ஆணின் இயல்பு. பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தையே. எண்ணில் தனம் விரும்பும் என்ற தாய். நன்னடையில் கூறிய நல் சுற்றம் குலம் விரும்பும். காந்தனது பேரழகுதான் விரும்பும் பெண். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரைமேரு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 45வது பாடலும் முழக்கமும் கேட்டோம். சிறப்பாக தினந்தோறும் வழங்கி வருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெல்லாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.